எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி லாக்குல் எல்லாரும் வந்துட்டோம். நானும் எல்லாரும் பேசுறதுக்கு ஐபிஎல் ரேப்அப் சீரிஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ், அதாவது 16 பாயிண்ட் எடுத்து குவாலிஃபை ஆகாத டெல்லி கேபிட்டல்ஸ், நிறைய சீசன்ஸ்ல 14 டீம் குவாலிஃபை நம்ம பார்த்துருக்கோம். திஸ் இஸ் தட். அதெல்லாம் நிறைய 8 டீம் டோர்னமெண்ட்ல, பட் தட் கைண்ட் ஆஃப் சீசன் when you get 80 16 and still don't qualify. நீங்க மட்டும் கால் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போதே 16 எடுத்தும் இந்த வாட்டி குவாலிஃபை ஆகிறது பத்தாது அப்படின்னு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பார்த்தோம். நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க என்ன ஆச்சு அப்படின்னு. ஏன்னா நல்ல பயங்கரமான ஓப்பனிங் பயங்கரமாக இருந்துச்சு, பட் ஃபினிஷிங் சரியில்லை லாக்குல். அதாவது 6 மேட்ச் ஜெயிச்ச உடனே எல்லாருமே டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து குவாலிஃபயர்ஸ் ஒன்று விளையாடுவாங்க, அவங்களோட யார் விளையாடுவாங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ஃபைனல்ஸ்னு கூட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் இப்படி ஆகிவிட்டது. அந்த அவங்க பதானி வந்து ஃபிளெமிங் வந்து எங்கேயுமே ஜெயிச்சது இல்லைன்ற பேட்டியெல்லாம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி பட் தி கம்ப்ளீட்டட் வெரி வெல். குவாலிஃபை ஆக வேண்டியது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு. என்ன எங்க வேர் இட் ஆல் வென்ட்ராங்கன்னு சொல்லுங்க. அவங்க மெயினா கேஎல் ராகுல் நம்பி தான் இருந்தது. இந்த கேகேஆர்ல ரமன்தீப் சிங் சொன்னார்ல, எனக்கு ஓப்பனிங் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி இவங்க யாருக்கெல்லாம் சான்ஸ் வேணுமோ எல்லாருக்கும் ஓப்பனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறவங்களுக்குலாம் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேபிள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இல்லாம இது வரைக்கும் இவ்வளோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எந்த டீமும் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் டோர்னமெண்ட்ல. அந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் ஓப்பனிங் கொடுத்தா அப்படிதான் ஆகும். அதான் ஸ்டேபிள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இல்லை. ப்ளஸ் அதான் கேஎல் ராகுல் ஒரு மேட்ச் ஓப்பனிங் வந்து நல்லா அடிச்சு ஜெயிச்சாரு. அடுத்த மேட்ச் சரி வேணாம், அது திரும்ப நம்பர் 3 அடிச்சாங்க. அப்புறம் கருண் நாயரை கொண்டு வந்தா நம்பர் 4 ஆக்குனாங்க. அவர் வந்து ஓப்பனிங் இறங்கணும்னு சொன்னாரு. திரும்ப அவருக்கு ஒரு ஸ்டேபிளா இல்லை. அது ப்ரூக்ஸ் இது அந்த போனதுல இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் சீக்கிரம் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாரின் பேட்ஸ்மேன் விட்டு இன்னும் ஆப்ஷன் நிறைய இருந்திருக்கும். அதான் சரியா பண்ணல ஜென்ரலா. லாக்குல் நீங்க ஆரம்பிச்சீங்களே, லாக்குல் வந்து கேஎல் ராகுல் அப்படின்னு ஆரம்பிச்சாரு, சொல்லுங்க. இல்ல அதான் சொல்லிடுச்சு, அதுதான் சொல்ல வந்தது. கேஎல் ராகுல் இனிஷியலா டிபெண்ட் பண்ணி தான் ரொம்ப இருந்தது. அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் நடுவில் இன்ஜர்டு அந்த இதுன்னு போயிட்டு திருப்பி வந்தார்ல. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் எல்லாம் பெருசா வேலைக்கு ஆகல. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடல, குழந்தை பந்து சின்ன ஒரு இல்ல அவைலபிளா. அதுக்கு அடுத்து வந்தாரு, சேப்பாக்ல ஓபன் பண்ணாரு, நல்லா தான் விளையாண்டாரு. அப்படியே ஆர்சிபிக்கும் போய் பெங்களூர்லயும் நல்லா தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லம்ப் இருந்துச்சு அவருக்கு, ஒரு 4-5 மேட்ச் ஒரு ஸ்லம்பும் இருந்துச்சு. அவர் ரொம்ப கீழேயும் வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் திருப்பி மேல போய் சமூகி மேடப்ப சீசன். பட் தென் அவங்க அந்த ரொம்ப ஜகிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாப் ஆஃப் தி ஆர்டர் வெற்றி நீ நினைக்கிறேன். கேஎல் ராகுல் எப்பயும் வழக்கம் போல இன்னொரு 500 ரன் ஐபிஎல் அது ஸ்டாண்டர்டா வந்துடும். ஆனா டீம் குவாலிஃபை அது டீம் குவாலிஃபை முக்கியம் கிடையாது, அவர் 500 ரன் அடிச்சிருவாரு. இல்ல பட் அது 2018 அப்புறம் இப்பதான் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் 149. பட் அவரை நம்ம குறை சொல்ல முடியாது வெற்றி இந்த வாட்டி. இல்ல அவர் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி பெட்டர் பேட்டர்ஸ் இஃப் நாட் தி பெஸ்ட் பேட்டர். அவர் ரோல் பண்ணிட்டாரு. பட் என்னன்னா சைட் பிளேஸ் எதுவுமே இல்ல. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்கோரர் பாத்தீங்கன்னா அபிஷேக் பொருள், அவர் 300 ரன் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மத்த யாருமே அபிஷேக் சர்மா, அபிஷேக் பொருள், ஸ்டப்ஸ் ரெண்டு பேரும் 300 ரன் அடிச்சிருக்காங்க. 300 ரன் அடிச்சிருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேர் தான் வந்து அடுத்த கீ பிளேயர்ஸ். இவங்க வந்து இதான் பிக்சட் பேட்டிங் லைன் அப்னு மட்டும் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே போயிருக்கணும். ஃபேஃபு அபிஷேக் பொருள்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். தேவையில்லாம உழப்பி விட்டு இத்தனை காம்பினேஷன் கன்ஃபியூஷன் தேவை இருக்காது. ஓரளவுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுல, லாக்குல் பிங்கோ மாதிரி இருக்கணும். நோ கன்ஃபியூஷன், கிரேட் காம்பினேஷன். எனக்கு தெரியாது நீங்கலாம் சொல்லணும். அது 2 ஹாஃப்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா விளையாண்டாங்க. அது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இப்படியோ கஷ்டப்பட்டு அது ஒரு கடைசி சூப்பர் வரைக்கும் போற மேட்ச் ஜெயிச்சாங்க. நல்ல சேஸ். எல்எஸ்சி தோத்தாங்க. இல்ல அது நல்ல ஸ்டார்டா இருந்துச்சு, அப்படியே கொண்டு போனாங்க மொமெண்டம். அக்ஷர் பட்டேல் ஹேஸ் டு கிவ் கிரெடிட் டு ஹிம். அவர் வந்து அவர் கேப்டன்சி அவர் ரோல் நல்லா பண்ணாரு. நடுல இறங்கி அவர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30-40 அடிச்சு விட்டுட்டு விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணி எடுத்துட்டு ஓப்பனிங் பவுலிங்லாம் எல்லாம் as a captain he did perform well. பட் டீம் எனக்கு என்னமோ இன்னும் ஜில்லால ஸ்விங்காலன்னு தோணுது. they are not clearly defined in their roles. பீட்டர்சன் மட்டும் மால்டீவ்ஸ் போயிட்டு வந்துட்டாருன்னு சொல்ல வர்றீங்க, புரியுது நீங்க என்ன சொல்ல வர்றீங்க. எல்லாரையும் மால்டீவ்ஸ் கூட்டு போல அப்படிங்கிறீங்க வெற்றி. ஆனா சீரியஸ் நோட்டு, அக்ஷர் பட்டேல் நீ பத்தி சொன்னது ஓகே, கரெக்ட் தான். அவங்க வந்து அந்த கடைசி குரூஷியல் 2 மேட்சுக்கு அக்ஷர் பட்டேல் இந்த பிளேயரை மிஸ் பண்ணாங்க பிக் டைம். அது வந்து இந்த T20 டீம்லயும் ஹில் வாக் இன். அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர். பட் அந்த அவர் இல்லாதது வந்து ஒரு பெரிய டிராபேக் தான் அவங்களுக்கு கடைசி 2 மேட்ச். லாகுல் அப்படிதானே? அதேதான். அண்ட் அவங்களுக்கு வந்து விப்ரிஜ் நிகம் ஆக்சுவலா ஒரு பெரிய போனஸ் தான். ஒரு ஆஸ் ஓகே ஸ்கில் வைஸ் அவர் இன்னும் வேற லெவல்ல இல்லைன்னாலும் இப்பவே அவரோட லைக் பேட்டிங் பண்றது, லெக் ஸ்பின் பண்றது வந்து இந்தியன் T20ல வர்றதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு.
அதுதான் இல்ல அவர் தான் அவ்வளவு வந்து ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் ஆஃப் த டீம் அப்படின்னா இந்த வாட்டி விப்ராஜ் நிக்கம் தான். அவர் அந்த பேஸ்ல அவர் டர்ன் பண்றாரு பால, பவர் பிளேலையும் போடுறாரு, எல்லா ஃபேஸ்லையும் போடுறாரு. பேட்டிங் வந்து ரெவல்யூஷன் தான். அதாவது நம்ம நிதிஷ் ரெட்டி சன்ரைசர்ஸ் பேசும்போது பேசணும், 140 ரன் அடிச்சாருங்கிறது மேட்டர் இல்லை. விப்ராஜ் நிக்கம் அதே 140 தான் அடிச்சிருக்காரு. ஆனா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 179 180 இருக்கு ஸ்ட்ரைக் ரேட். ஸோ இதுதான் அந்த வேலையை முடிச்சிட்டாரு. அங்கேயும் பவுலிங்லயும் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படிங்கிறப்ப இஸ் த ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர் இன் திஸ் டீம். ஆல்ரெடி ஹேவிங் சம்படி லைக் அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருக்கும்போது இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து அதை நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு ஒரு சொல்லுங்க. கீ வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ம் கொண்டு வந்தது. அவர் வந்து கேகேஆரோட கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு அந்த நிறைய இடத்துல கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாரு, பட் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் மிஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஐ திங்க் தட் ஆல்சோ அஃபெக்டட் தேர் ரன் நினைக்கிறேன். ஆமா வெற்றி. ஏன்னா டூ ஆர் டை மேட்ச்ல உங்களுக்கு ஸ்டார்க்கும் இல்ல, அக்ஷர் பட்டேலும் இல்ல, அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது ஒரு பெரிய ஹேண்டிகேப் தான். ஏன்னா அதுக்கு மேல வந்து முஸ்லிம்ஸ் ரொம்ப நல்லா தான் போட்டாரு. பட் அவரும் வேற, அவர் வந்து ரன்ஸ் கண்ட்ரோல் பண்றது, லைக் நியூ பால்ல போய் விக்கெட் எடுப்பாரு, பிரேக் பண்ணுவாருன்னு ஸ்டார்க் வந்து எக்ஸாக்டா ஆப்போசிட் 2 குரு கொடுப்பாரு. பட் ஆனா நியூ இவங்க பால்ல வந்து விக்கெட்ஸ் தேவையில்லாம சமீராவையும் பேக் பண்ணாங்க. ஏன்னா ஒரு 3 சீமர் விளையாண்டுட்டு 3 ஃபாரினர்ஸ் விளையாண்டுட்டு 3ஆவதாவும் சமீராவை போட வச்சது வந்து ரொம்ப புவர் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா சமீராவும் வந்து வெரி வெரி புவர், அண்டர் பெர்ஃபார்மிங். அவர் ஒன்றும் அவ்வளோ இதாகவும் கிடையாது. இவங்க இவ்வளோ கூட்டிட்டு வந்து இவ்வளோ சான்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவர் அவ்வளோ இதான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் தட் வாஸ் ஆல்சோ டாக்டிக்கல் மிஸ்டேக். சரி, நம்ம ஊர் சீமருக்கு வாங்க. என்ன ஆச்சு அவருக்கு? நடராஜனுக்கு என்னதான் ஆச்சு? அதான்டா ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் மேட்ச் இதுவும் இல்லைன்னு சொல்லி தான் அவர் ஐபிஎல் விளையாடுறாரு. இல்ல போன ஐபிஎல் விளையாண்டாரு, திருப்பி இந்த ஐபிஎல் விளையாண்டு வந்துட்டாரு. அவரு நடுவில் எந்த டோர்னமெண்ட்டுமே அவர் ஆடல. டிஎன்பி இப்போ நேற்று பாத்தீங்களா, திண்டுக்கல் டிராகன்ஸ் ஜெயிச்சாங்க கோயம்புத்தூர். இதை உடனே வருண் சக்கரவர்த்தி வந்துட்டாரு, 4 ஓவர் போட்டாரு. அஸ்வின் வந்துட்டாரு, 4 ஓவர் போட்டாரு, பேட்டிங் பண்ணியிருக்காரு, 11 ரன்ல அவுட்டு. பட் ஸ்டில் அஸ்வின்லாம் நினைச்சிருந்தா இது ஆடணும்னே கிடையாது. போய் ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு டீம் பாண்டிங் செஷன்ல இருந்து டீமோட இருக்காரு, ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் இறங்குறாரு, பவர் பிளேல போடுறாரு பவுலிங் அஸ்வின். பட் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு கமிட்மெண்ட் தானே. நான் ஐபிஎல் விளையாண்டேன், நான் பெரிய இந்தியா ஸ்டார் அப்படின்றதுலாம் இல்லை. பட் தென் அந்த ஒரு கமிட்மெண்ட். மேபி நடராஜன் வாஸ் நாட் ஃபுல்லி ஃபிட், பட் இஃப் ஹி இஸ் ஃபிட் ஐ திங்க் நடராஜன் ஷுட் பிளே மோர் டோர்னமெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அவருக்கு. நிறைய டோர்னமெண்ட் விளையாண்டு he should prove himself, அங்கேயும் சரி ஐபிஎல்லையும் சரி, and he should get into the Indian team. அதுதான் வந்து நம்மளோட விஷஸ், and he has to do that and stay fit. அது முக்கியமா. நேத்து பவுலிங் போட்டிருக்காரு இவர் கூட, சூப்பர் கில்லிஸ்க்கு திருப்பூர் 2 ஓவர் 36 ரன். கொஞ்சம் ஓகே ஓகே. அதுதான் சொல்றேன், அந்த நடராஜன் தான் தேவை. நினைக்கிறேன் ரன் கொடுக்குற நடராஜனா இது போட்டிருக்காரு. ஆமா திருப்பூர் வர்சஸ் சேப்பாக்கு. ஆமா 26 ரன் கொடுத்திருக்காரு. 26. ஓகே சாரி, 2 ஓவர் 26 ரன், விக்கெட் இல்ல. பட் ஓகே ஸ்டில் ஹஸ் டு பி. அதான் இல்ல, அந்த பிரைம் T20 மேட்ச் ஃபிட்டா இருக்கணும். அதே சமயம் அந்த கண்டினியூஸா விளையாண்டாதானே அந்த ஃபார்மும் வரும். ஸோ அதனால வி ஹோப் அண்ட் விஷ் ஹிம் வெல். இந்த சீரீஸ் ஃபுல்லா, இந்த டோர்னமெண்ட் டொமஸ்டிக் ஃபுல்லா ஆடிட்டு அடுத்த வாட்டி அவர் ஐபிஎல் நல்லா வரணும் அப்படின்னு. குல்தீப் யாதவ் நல்லா தான் பண்ணாரு, இதை விட பெட்டரா பண்ணிருக்கலாமா? குல்தீப்க்கு இதை பர்சனலி ஓகே மட்டும் சொல்லு. ஸ்டார்ட் ஆஃப் வெல் குல்தீப் நிறைய அவங்க ஜெயிக்க போல நிறைய விக்கெட் எடுத்தாரு. பட் அதான் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாம இருந்துச்சுன்னா குல்தீப்பை விளையாடிடுவாங்க. அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து விளையாடணும். அவங்க இனிஷியலா விக்கெட்ஸ் எடுக்கலன்னா அதுக்கப்புறம் தே கேன் ஜஸ்ட் பிளே ஹிம் ஆஃப். அவரோட எக்கனாமி வைஸும் வந்து அவர் பெருசா ஒன்றும் ரன் கொடுக்கல. அவர் தே ஜஸ்ட் பிளேட் ஹிம் ஆஃப். அவர்னா அவர் ஐ திங்க் வருண் சக்கரவர்த்தி மாதிரி 7 or 8 என்னமோ தான் எக்கனாமி. 7.08. அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து ஸ்பின்னர் போடுறாங்கன்னா ஈஸி தான். 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவர்தான் ஹையஸ்ட் விக்கெட், 15 விக்கெட்ஸ் 15 விக்கெட். ஸோ பட் அதான் சொல்றேன், அவரை வந்து அடிக்க பார்த்தா தான் விளையாடுவாங்க, இது பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுக்கலன்னா தே கேன் ஜஸ்ட் பிளே ஆஃப் பண்ணும். அதுதான் மட்டும் சொல்ற பாயிண்ட் தான். இப்ப என்னன்னா, ஒரு பவுலரை வந்து 2 பவுலர் இந்த மாதிரிலாம் வந்து 8 ரன் அடிச்சிட்டாங்கனாலுமே இன்னும் ஒரு 2 பவுலரை வந்து தொக்கா 15 ரன் 14 ரன் அடிச்சிடறாங்க இப்பெல்லாம். அதனால அதை ஈஸியா அவங்க மேனேஜ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அவங்க டீம்ஸால வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது. அதை பண்ணியும் 200 210 அடிச்சிட முடியும். ஒரு 2 பவுலர் 8 ரன் முடிச்சு விட்டுட்டு இன்னும் 2 பவுலர் 14 ரன் 15 ரன் தொக்கா அந்த மாதிரி இருந்தாங்களே. தொக்கா அடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சமீரா வரிசையா வந்தாங்களே. மோஹித் சர்மாவே அடிச்சாங்க கொஞ்சம், அந்த முகேஷ்குமார்லாம் வச்சு வெளுத்துட்டாங்க. இவரையும் அடிச்சிட்டாங்க, நடராஜனையும் போட்ட மேட்ச் அடிச்சிட்டாங்க, எல்லாரையும் அடிச்சிட்டாங்க. இந்தியன் சீமர்ஸை ஃபுல்லாவே அடிச்சிட்டாங்க மோஸ்ட்லி. பிளஸ் இந்த சமீராவை அடிச்சப்போ அவங்க அக்சரையும் குல்தீப்பையும் அவங்க ஈஸியா வந்து தள்ளி விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வச்சு வெளுத்துடலாம்ல.
அக்ஷரும் பிளேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த சீசன் ஃபுல்லா அவர் கை இன்ஜுரியில் விளையாடிருந்தார், ஏதோ சம் எக்ஸிமா சம்திங். ஸோ அதனால கையை வந்து ஸ்பின் ஃபுல்லா பண்ண முடியல அப்படின்னாரு. வேணும்னா போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விளையாடிட்டு இருந்தார். ஸோ அதுதான் விப்ராஜ் நிகம் இன்ஃபேக்ட் வாஸ் ஒன் ஆஃப் தியர் பெட்டர் பவுலர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ டாப் 3 பவுலர்ஸ் இந்த டீம்ல வந்து குல்தீப், ஸ்டார்க் ஆப்வியஸ்லி, விப்ராஜ் நிகம், அக்சர் அந்த தேர்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. இவங்க தான் வந்து டாப் பவுலர்ஸ் அந்த டீம் பொறுத்த வரைக்கும். இது எல்லாருமே இது ஃபெல்லப்பாட், முகேஷ் குமார், மோஹித் சர்மா, நடராஜன் பார்க்கறதுக்கு 3 பேருமே நல்ல பவுலர்ஸா இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இது குட் நாட் டர்ன் அப். 2 மேட்ச் ஏதோ போட்டார் முஸ்தபிசூர், பட் அதெல்லாம் வந்து நீங்க கேப் ஃபில் பண்ற மாதிரி ஒரு எஃபர்ட் தானே தவிர பெரிய இது கிடையாது. கருண் நாயர் அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்த உடனே ஒரு ஸ்பார்க், நான் கிரிக்கெட் கேமே another சான்ஸ்னு கேட்டாரு. இப்போ 200 அடிக்கிறாரு அங்கே போய் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு. மயங்க் அகர்வால் எப்படியோ அதே தான் கருண் நாயரும். நான் அந்த இதை ரிவ்யூ அப்பவே சொன்னேன். இவங்களாம் வந்து ப்ரிடாமினன்ட்லி ரெட் பால் பிளேயர்ஸ். ஒரு சில இந்த மாதிரி இது ஃபிளிக்கு, ஸ்கொயர் கட்டு ரொம்ப கன்வென்ஷனலாக ஆடுறவங்க, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் ஐபிஎலுக்கு அவர் அடாப்ட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பார்க்கணும் அவர் அவர் ரொம்ப கிளாஸாக ஆடுறாரு, பியூட்டிஃபுல்லாக ஆடுறாரு, டைம் பண்ணுறாரு, பார்க்க அழகா இருக்கு. பட் தென் அந்த T20 வெர்ஷன் அந்த ஒரு இதுக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் அப் பண்ணணுமோ அப்படின்னு தோணுது. போத் மயங்க் அகர்வால் அண்ட் கருண் நாயர். பட் தென் 198 ரன்ஸ், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 172. இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருந்துக்கலாம். பட் ஓகே. மட்டும் நீ என்ன மேபி அவருக்கு ஒரு ரோல் ஆரம்பத்துல இருந்தே இறக்கி விட்டு ஒரு ரோல் டிஃபைன் பண்ணி இருந்தா he could have been more consistent. அவருக்கு அவரையும் அப்போ ஓப்பனிங் இறக்குனாங்க, மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு சீசன் கொடுத்தோம்னா அவர் he can score up 350 to 400 அடிப்பார், 450 அடிப்பார் ஒரு சீசன். எல்லா மேட்சும் கொடுத்தாருன்னா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிப்பார். அதான் பட் என்னன்னா சுற்றி கன்சிஸ்டண்டாக விளையாடுறதுக்கு மற்றவங்க யாராவது இருக்கணும். வி கேனாட் பி த மெயின். இது சுற்றி இப்போ கேஎல் ராகுல் மாதிரி ஒரு 2 நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற இதில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. எல்லாம் வந்து பஞ்சாப் எல்லாம் எப்படி விளாண்டாங்க, எல்லாம் வந்து வந்த உடனே எல்லாம் அடிக்கணும், கன்சிஸ்டன்ஸாக அடிச்சுட்டே இருக்கணும். எல்லாம் இப்போ 200 ப்ளஸ் தான், 200 ப்ளஸ் தான் ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி 2 பேரும் கேரி பண்ண முடியாது. ஸ்டப்ஸ் 300 ரன். ஸ்டப்ஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒன் டவுன்லாம் இறக்கி விட்டுருந்தா ஒரு கிளாஸ் மாதிரி சீசன் அவருக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்க. அபிஷேக் பொருளும் அதே தான், 300 ரன், 20 ரன் 25 ரன் தாண்ட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு அந்த அவர் ரோல் அதை சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அப்படிதான் அவரும் விளையாண்டாரு. அபிஷேக் போல் வந்து கொஞ்சம் லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஷாட்ஸ் லெக் சைடில் போட்டால் அந்த புல் பண்ணுறது இம்பல்சிவாக இருக்குது, ஸ்ட்ரைட் அடிக்க மாட்டாரு. ஸோ அதெல்லாம் எப்படியா இருந்தாலும் ஒரு 2 ஷாட் மாட்டினாலும் 3வது ஷாட் அதான் ஒரு காலை தூக்கிட்டு வேற அந்த புல் அடிப்பார் அவரு. அதுக்கு வந்து பீட்டர்சன் எவ்வளோ வந்து ஸ்பின்னா நேரம் அடிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ்லாம் பண்ணுற மாதிரி வீடியோலாம் போட்டாங்க. அவரும் ட்ரை பண்ணாரு, ஆனால் லெக் சைடில் தான் அடிச்சு அவுட் ஆனாரு. அதான் அது திடீர்னு ஒரு இதில் சேஞ்ச் பண்ணுறது இல்லை. பட் அவருக்கான இருக்கிற இதுக்கு கண்டினியூ பண்ணலாம். இப்போ பிரப்சம் சிங்லாம் இன்னும் 500 ரன் அடிச்சிருக்காரு இந்த சீசன். பட் லாஸ்ட் ஒரு 3 சீசனா 200 ரன், 250, 350 தான் அடிச்சாரு. தே ஹேவ் டு கிவ் ஹிம் சான்ஸ். அதுவும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் வந்து டாப் ஆஃப் த ஆர்டர் விளையாடுறது ஒரு இது. பட் தே ஷுட் ஹேவ் கிளியர் கட் பிளான். சரி, இவரை வந்து நீ அடுத்த ஃபேண்டசியில் எடுப்பியா? பார்ப்போம். பட் அவங்க வந்து ஃபேப் அவுட்டு வெளியே போகணும். அதுக்குதான் பெரிய பிளண்டர் வந்து அவங்களுக்கு. அதான் பெரிய லெட் டவுன் வந்து ஃபாஃப். 9 மேட்ச் இஸ் வெரி சிமிலர் டு கருண் நாயர். 2 பேர் நம்பர்ஸுமே 8 மேட்ச் 9 மேட்ச். கருண் நாயர் 198, ஒரு 200. பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. ஆனா என்ன பெரிய டிஃபரன்ஸ் தெரியுமா? கருண் நாயர் செக்ரேட் அட்லீஸ்ட் 172, ஃபாஃபோட செக்ரேட் 122. பெரிய லெட் டவுன். சொல்லுங்க. அவர் இடத்துக்காக ஆடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அவுட் ஆகாம நான் வந்து அவுட் ஆகாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ரன்ன பால் கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரு. தெரியல, அந்த ஷோல்டர் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் டவுன் ஆச்சு ஃபார்ம். பட் ஈவன் தென் ஃபாஃப் வந்து நம்ம முதலே ப்ரிவியூல பேசின வரைக்கும் ஹி இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் பிளேயர்ல. அவர் மோர் ஆஃப் ஸ்டாப் கேப்பா தான் இருந்தார். ஜேஎஃப்எம் வந்து அவ்வளவு உழப்பிட்டாருல்ல. அப்புறம் ப்ரூக்கும் இல்ல ப்ரூக் இருந்திருந்தா அவர் இருந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப ஜேஎஃப்எம் பத்தி ப்ரூக் இருந்தா அவர் இருந்திருக்க மாட்டாரு. வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு ஷுவர் ஷாட் ரஹானே கேகேஆர் கேப்டன் ஆக்குன மாதிரி இது ஷுவர் ஷாட் அவர் இடம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நம்ம பார்த்த வரைக்குமே கேஎல் ராகுல் நிறைய பண்ணிட்டு இருந்தார் வெற்றி, ஃபீல்ட் சேஞ்சஸ் அதெல்லாம். இல்ல அடுத்த வருஷம் அவர் தான். இல்ல அவர் வில்லிங் இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல வைஸ் கேப்டனா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேக்கப்பா இவருக்கு அக்ஷர் பட்டேல் தான் கேப்டனா இருப்பார். சரி, அதான் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பெரிய லெட் டவுன் வந்து ஃபாஃப் தான். ராகுல்
ஃபேஃப் வந்து சொன்ன மாரி இந்த வெற்றி ப்ரோ சொன்ன மாரி நின்னு தான் ரொம்ப ஸ்லோவா தான் ஆடுனாரு. அவனுக்கு கொஞ்சம் அது ஏன் அப்படி ஆனாருன்னு தெரியல. உடனே அவுட் ஆயினா டீமை விட்டு தூக்கிருவாங்களா? பேர் நல்லா இருக்காதான்னு தெரியல. ஆஸ் யூசுவல் பழைய கேம் இல்ல. பழைய பழைய பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அணி இல்ல. கிடையாது. ஆக்சுவலா ரொம்ப அவர் ஸ்லோவா ஆடினாரு. ப்ளஸ் பெருசா கன்சிஸ்டன்சியும் இல்ல. மேபி அந்த 2 அவர் இன்ஜூர் ஆனதுனால 2 மேட்ச் கேப்டனா வேற வச்சிருந்தாங்கல்ல. அதனால அந்த சீனியாரிட்டி லெவலுக்காக வச்சிருக்காங்களா என்னமோ தெரியல. இன்டென்ட்லாம் இருந்துச்சு, அவரால் லிட்டரலி அடிக்க முடியல, நிறைய சுத்தினாரு, அதான் சரியா மாட்டல. வயசாயிருச்சு. இல்ல ஒரு ஒரு ரூல் கொண்டு வரணும். 35 36 வயசுக்கு அப்புறம் விளையாடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படிலாம் இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப இது பண்றீங்க. அப்ப சென்னை 36 2 வயசு கப் உடனே ஞாபகம் வருது. பாவம் ஜோகோவிச் நேத்து தோத்துட்டாரு. நல்லா ஆடினாரு தெரியும். ஆனா சின்னரோட. அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட். அவருக்கும் வயசாயிருச்சு. இப்ப அந்த பழைய கேம் இல்ல பாத்தீங்களா? வெரிடா ஸ்டில் கம்ப்ளீட்டிங். ஜெய்சன் he would have been the oldest man to ever to win a Grand Slam. பட் பரவாயில்ல. இல்ல ஓகே, அந்த நீ இன்ஜுரிக்கு அப்புறம் அவருக்கு அல்கராஸ் சின்னர் ஃபைனல் அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா வியூவர்ஸ் கமெண்ட் போடுங்க. கண்டிப்பா அல்கராஸ் சின்னர் ஃபைனல் பத்தி முடிஞ்சோ பின்னாடியோ நாங்க வந்து பேசுவோம். இப்போ இதுக்கு வாங்க, வேற என்ன கேப்ஸ் இருக்கு எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த ரிலீஸ் ஆர் ரிட்டைன் கேம் போலாமா இல்ல நீங்க சொல்றது சொல்லுங்க. ஸ்டப்ஸுக்கு வந்து இன்னும் நிறைய மேல சான்ஸ் கொடுக்கணும். அக்ஷர் பட்டேல் வர்றது ஓகே, லெஃப்ட் ஹேண்டர் இது பண்றது ஓகே, பட் ஒரு 13-14 ஓவர்ஸ் ஆயிடுச்சுன்னா he should come subs. அதுக்கப்புறமும் நான் அக்ஷர் பட்டேல் வந்து அவரும் அடிச்சார், நல்லா தான் விளையாடினார் அக்ஷர் பட்டேல், இல்லைன்னு சொல்ல. பட் சப்ஸ் வந்து அவரு கொஞ்சம் ஏர்லியா ஒரு 5 பால்ஸ் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் he can, அவரோட மேக்ஸிமம் சீலிங் வந்து 225 அந்த வரைக்கும் போவோம். அக்ஷர் பட்டேலோட சீலிங் அந்த வரைக்கும் போகாது. மேக்ஸிமம் 170 ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் சொல்றோம். பதில் வந்துருச்சு. வேற ஏதாவது சொல்லணுமா? மட்டும் ஸ்டப்ஸ் should be ahead அப்படின்னு சொல்லிருக்க ஒரு பாயிண்ட். வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, இல்லாட்டி we can go to the game. முதலாளி சொல்லுங்க ஏதாவது. கேமுக்கு போங்க. ஓகே, ரிலீஸ் ஆர் ரிட்டைன் கேம். கேஎல் ராகுல் ரிட்டைன். ஸ்டப்ஸ் ரிட்டைன். அமீர் ரிஸ்வி ரிட்டைன். ஒரு மேட்ச் சான்ஸ் 2-3 வேளை ஒரு இது பெர்ஃபார்ம் பண்ணார் அவர். சோ still has got scope தான். I think he'll get better. Something வேணா. ஓகே, ரிட்டைன் சொல்லிட்டீங்க. அஷுரா சர்மா ரிட்டைன். ஓகே, அக்ஷர் பட்டேல் ரிட்டைன். அபிஷேக் போரல் ரிட்டைன். கருண் நாயர் ரிட்டைன். ஃபாஃப் டுப்ளசி ரிலீஸ். செதிகுலா அட்டல் ரிலீஸ் தான். அவர் மோர் ஆஃப் பேக்கப் இல்ல இந்த குர்பாஸ் மாதிரி இவங்க டீம்ல அந்த கேகே வச்சிருக்க எப்பயுமே வச்சிருக்க மாதிரி அவர் கூட்டிட்டு வச்சுக்காதீங்க. அவங்க எப்படி கால் எடுக்கிறாங்கன்னு தெரியல, பாப்போம். ஓகே, விப்ராஜ் நிகாம் ரிட்டைன். குல்தீப் யாதவ் ஆப்வியஸ்லி ரிட்டைன். இதுக்கு வாங்க, ஜேஎஃப்எம் ரிலீஸ். எல்லாரும் ரிலீஸ்னு சொல்றோம். பாப்போம் டிசி ஃபேன்ஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ கமெண்ட்ல போடுங்க. ஆஸ்திரேலியாவும் டிராப் பண்ணிட்டாங்களே அவங்க T20 சீரிஸ். சரி பாப்போம். அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் ரிட்டைன். ஓகே, மாதவ் திவாரி ஒரு மேட்ச் 3 ரன் வச்சுக்கலாம். ஓகே, ரிட்டைன். டோனவன் ஃபெரேரா அவர் யூஸ் பெருசா பண்ணல. ஆக்சுவலா அவர் கன்சிஸ்டன்டா அவருக்கு ஒரு ரன் கொடுத்துருக்கலாம் இவருக்கு பதிலா, ஹாரி ப்ரூக் பதிலா. ரிலீஸ் ஆர் ரிட்டைன் அவ்வளவுதான் சொல்லணும். ரிட்டைன். ஓகே, ரிட்டைன். மட்ட நீ எடுப்பியா அவனை ஐபிஎல் டிபிஎஸ்? சிஎஸ்கேக்கு வந்தா எடுக்கலாம். ஓகே, மோஹித் சர்மா ரிலீஸ். They will release Natarajan, so they retain Mohit. ஆமா, சோ அதனால ரிட்டைன் தான். முஸ்தபிசர் ரஹ்மான் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஃபைன் திருப்பி வாக்ஸ் வாங்க முடியாது. வாய்ப்பு இல்ல ராஜா. But he'll find a buyer next time around some team. Chamira ரிலீஸ். முகேஷ் குமார் ரிட்டைன். Natarajan, I think for the price they got him, release. இவ்வளவுதான் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு சில பிளேயர்ஸ் நம்ம இன்னும் இது பண்ணலைன்னா அவங்களாம் சான்ஸே கிடைக்கல, விளையாடல. அவங்க ஒரு ஸ்குவாட்ல இருந்தோம். ஸோ இதான் விளையாண்ட பிளேயர்ஸ் வச்சு தான் we can talk அப்படிங்கிறனால இது வச்சு நம்ம பேசியிருக்கோம்.
ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அதான் முக்கியமான கேப்ஸ் எல்லாம் பற்றி பேசினோம். அவங்க அக்சர் ஸ்டார்க் அவைலபிலிட்டி அது குரூஷியல். ஓப்பனிங் வந்து இஷ்டத்துக்கு கண்ணாபின்னு மாற்றினாங்க. தேவையான மேட்ச் எல்லாம் வந்து நிறைய மட்டும் சொன்ன மாதிரி அக்சர் முன்னாடி வந்து கொஞ்சம் மொமெண்டம் போன மாதிரி இருந்துச்சு. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் சரியா பர்ஃபார்ம் பண்ணல. 3 பேருமே முகேஷ், மோஹித், நடராஜன் 3 பேருமே அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. இன் சம் வே அது அதர் தே குட் நாட் பி சப்போர்ட் டு த டீம். இதுதான் அவங்களுடைய இது. ஸோ தே வில் கோ ஃபார் அனதர் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். பேட்டிங் ரிசோர்சஸ் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஃபேஃபை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னொரு பெரிய ஓவர்சீஸ் பேட்டர் வாங்கலாம். வேற என்ன இருக்கலாம் உங்க ஃபைனல் கமெண்ட் சொல்லுங்க. அவங்க நட்ராஜன் ஃபேப் ஒன்றும் இல்லை, ஜேஎஃப் இவங்களாம் ரிலீஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் 2022 வருது. ஸோ அதை வச்சு தே கேன் கோ ஃபார் அ பிகர் ஃபாரின் பேட்ஸ்மேன். அது முக்கியம். ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஓப்பனிங் இல்லை, கேஎல் வந்து நான் தான் ஓப்பனிங் இறங்குவேன் அப்படின்னு அவர் முதல்ல டிசைட் பண்ணாருன்னா தே கேன் கோ ஃபார் அ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். கேமரன் கிரீன் மாதிரி கூட போகலாம் அந்த மாதிரி. ஸோ கேஎல் வச்சு என்ன டிசைட் பண்ணுறாரு, அவர் ஓப்பனிங் இறங்கணும்னு நினைக்கிறாரா இல்லையா, இல்லை கருண் நாயரை வச்சு விளையாடுறான்னு நினைக்கிறாங்களா, அதை ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள இன்டர்னலாக டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தே கேன் பிளான். எதுனாலும் அவங்க வந்து தே ஹேவ் டு கிவ் அ டிஃபைன் ரோலோ ஒரு லாங் ரன். அந்த ரோல்ல வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் கொடுத்தா, பர்டிகுலர் இந்த பேட்ஸ்மேன் கொடுத்தாதான் ஐ திங்க் தே ஹேவ் குட் ரன். இந்த சீசன் அவங்களுக்கு வந்து 2 ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஓடுச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து படம் ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ தே டிடன்ட் கம் டு பிளே ஆஃப்ஸ். எந்த படத்தை பத்தி சொல்றீங்க? எந்த படம் கேக்குறியா? அந்த படத்தை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. பாத்துட்டீங்கன்னா நாங்க யாரும் பாக்கல. ரிலீஃப் நிறைய வந்து ட்ரால் பண்றாங்க, மீம் போடுறாங்கன்னு வெற்றி சொல்லிட்டு. ப்ரோ நேத்து பாத்துட்டாரு. அப்படியா? சரி, வெற்றி ப்ரோ மட்டும் அதை எப்பயாவது ரிவ்யூ முதலாளி உடனே பண்ணுங்க. பாத்துட்டு முதலாளி நீங்க கமல் பாத்தீங்கன்னா அந்த படத்தை பத்தி கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்களும் பேசணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க பேசுவோம். Okay, so we'll be back with the review of the rest of the teams. Signing off. Your artist quiet. Bye.